ஷாம் சார், இன்னும் நிறைய கட்சிகள் வரும், யாரும் போகல. ஓபிஎஸும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, டிடிவியும் இன்னும் எங்கே போகிறேன்னா சொல்லலை, எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும் நம்பிக்கையோட சொல்கிறார் ராஜகோபால். எப்படி சார் எடுத்துக்கலாம் இதை? அரசியல் நம்பிக்கை முக்கியம்தான். ஆனால் ஓபிஎஸ் அது தெளிவாகவே சொல்லிட்டாரு. டிடிவி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, டிசம்பர் தான், இன்னைய தேதிக்கு அவர் எந்த கூட்டணியும் இல்லை, டிசம்பரில் முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிந்து நான் அறிந்த வகையில் வந்து டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்ல, என்டிஏல இல்லன்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நயினார் இருக்காரு, நாங்க வலிமையா தான் இருக்கிறோம், அங்க ஏற்கனவே அவர் ஜெயிச்சிருக்காரு, நாங்க தென் மாவட்டங்கள்ல வலிமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ராஜகோபால். சார், நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு மெரிட் உண்டு சார், அதை நான் இல்லைன்னு சொல்லல, மெரிட் உண்டு. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில பிறக்கிறதுனாலேயே அந்த கம்யூனிட்டி பூரா ஓட்டு போடணும்னு நினைக்கிறதே ரொம்ப தவறு. கம்யூனிட்டி ஐக்கானா இருந்தா மட்டும்தான் கம்யூனிட்டி பின்னாடி நிற்கும். மற்றபடி எப்பவும் எல்லாருமே ஏதாவது ஒரு ஜாதியில தானே பிறந்தாகணும். அப்ப நம்ம பிறந்த ஜாதியில நம்ம தேர்தல் நின்னோம்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த பெர்சன்டேஜ் கணக்கை பொதுவாகவே இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடுற விஷயம் தான். இப்போ வந்து நம்ம கோரா என்ன பார்க்கலாம், எத்தனை முனை போட்டி, கண்ணுக்கு தெரிஞ்சு 4 முனை போட்டி, அதுல எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்ப 4 முனை போட்டியில 5வது முனை வருமா வராதா? இப்ப விஜய் இருக்கிறாரு, அவர் டிடிவியும் ஏத்துக்கிடல, ஓபிஎஸ் ஏத்துக்கிடலன்னு வச்சுக்கோ, ஏன்னா அவர் ஃப்ரெஷ்மேன். ஸோ பழைய ஓல்டு முகங்கள் தேவையில்லைன்னு நினைத்தாருன்னா அது அவர் முடிவு வந்து பிப்ரவரி மாதம் சொல்லுவார். அப்போ இயல்பாகவே 5வது முனை வரும். 5 முனைகள் கொண்ட ஒரு போட்டியில் என்னதான் சாணக்கியர்கள் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்தாலும் பேசிக்கான ஓட்டு வங்கி என்பது அதிமுகவுக்கு ஒரு 18% 20% இருக்கு, பிஜேபிக்கு ஒரு 3% 5% இருக்கு. இதை தாண்டி ஒன்றும் இல்லை சார், அதான் உண்மை. சரி, இந்த கலகலக்க இல்ல இந்த கூட்டணிகள் இருக்குதுல்ல, இப்ப இவங்க கூட்டணி அப்படிங்கிறது வந்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் டிடிவியோட முடிவு தெரியல, பாமகவோட முடிவு தெரியல, தேமுதிகவோட முடிவு தெரியல. இப்படியான சூழல் அப்படிங்கிறதே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாமகவோட பிரச்சனை இன்றைக்கு வந்து புதிய உறுப்பினர் கார்டை வந்து இன்ட்ரோ பண்ணியாச்சு. அதாவது டாக்டர் ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமகன்னு அது ரெண்டா இருக்கு. அது வெட்ட வெளிச்சமா தெரிகிற விஷயம் தான். 2 தரப்பும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பெர்சனலா வந்து சேற்றை வாரி இறைக்கிறார்கள். அப்ப அந்த ஓட்டு வங்கி பலவீனப்படும். இதெல்லாம் சாதாரணமான ஒரு நம்ம யூகிக்கக்கூடிய விஷயங்கள் தான். தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு வந்தாலே இதை யூகிச்சிடலாம். அப்போ பாமகவில் உண்மையாலே வந்து அதிமுகவுக்கு லாபமா? சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற தொகுதிகளில் அது வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணுமா? பழைய ஓட்டு வங்கி வருமா? டாக்டர் வந்து 40 தொகுதியில 2000 பேர் வீதம் செலக்ட் பண்ணி அவரு ஓப்பனா சொல்றாருங்க, 2000 பேர் ஒரு தொகுதிக்கு 40 தொகுதியில நான் செலக்ட் பண்றேன், அவங்க ஆளுக்கு 10 ஓட்டுல இருந்து 20 ஓட்டு வாங்கி தரணும், இதான் டார்கெட், வெளிப்படையா சொல்றாரு அவரு. அப்போ அந்த டார்கெட்டோட போனா அவர் 40-50 கேண்டிடேட் போட போறாரு. அவருக்கு எந்த ஒரு கூட்டணிக்கு போனாலும் 40-50 தொகுதியெல்லாம் கொடுக்க வழியே கிடையாதுங்க. திமுக கூட்டணி உட்பட தான் நான் சொல்றேன். அப்போ திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் சேருமானா எனக்கு சந்தேகம் தான், நிச்சயமாக சேர மாட்டார்கள். இடம் இல்லைங்கிறது ஒரு மேஜர் ரீசன். அப்படியே இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு 3 சீட்டோ 5 சீட்டோ போதாதுன்னு நினைப்பாங்க. அப்ப இயல்பாகவே இது 5வது முனையை நோக்கி போகுது. பாமகவால அதிமுகவுக்கு நிச்சயமாக லாபம் இல்லை. அப்ப பாமக சேர்த்து எத்தனை சீட்டு அதிமுக கொடுப்பதற்கு சம்மதிக்கும், அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆக களம் வந்து 5 முனை போட்டியை நோக்கி போவதாகத்தான் நான் வந்து யூகிக்கிறேங்க. அப்படின்னா 5வது முனை வந்து 6% ஓட்டு வாங்கலாம். இன்னொரு முனை நமக்கெல்லாம் தெரிந்த முனை சுயேட்சை முனை இருக்கு, அது ஒரு 4% ஓட்டு வாங்கும். ஸோ 10% வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஓட்டு தான், வேஸ்ட் ஓட்டு தான். மீதம் இருப்பதுல உண்மையிலே திமுக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, ஆன்டி இன்குமென்சி ஓட்டு, இதுக்கு வந்து ஒரு 10% நான் கழிச்சிடுறேன் எப்போதுமே. அது அவங்க வந்து பழைய ஓட்டு வங்கியில இருப்பாங்கன்னா நான் சொல்லவே வரல. திமுகவுக்கும் மைனஸ் பாயிண்ட் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்போ களத்துல வந்து நாளைக்கு ஓட்டு பிரியும் போது வெறும் 35% ஓட்டை வைத்துக் கொண்டு பெரிய அளவுக்கான வெற்றிகளை குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சி வந்து திமுக கூட்டணி மட்டும்தாங்க. அதனால இந்த கூட்டணியில இருந்து யாரும் வரமாட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.